அண்மை காலங்களில் சமூக வலைதளங்களில் பல வீடியோக்களை பார்த்துருப்பீங்க நீங்கள். மிக முக்கியமாக இந்த ஹோம் ஆஃபீஸ் வந்து சர்ச்சுக்கு போகுது. அங்கே நிறைய அங்கே நிறைய சிகரெட்ஸ் எல்லாத்தையும் கைப்பற்றுது. நிறைய காணொலிகள் வந்து காணக்கூடியதாக இருக்கும் சமூக வலைதளங்களில். சரி, இப்போ நான் போட்ட ஹெட்லைனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2026 புதுசாக வந்திருக்கிறீங்களா, ஸ்டூடெண்ட் விசாவில் 2026 புதுசாக வந்திருக்கீங்களா, இல்லாட்டி நீங்கள் இங்கே வேலை செஞ்சு வந்துருக்கிறீங்களாலும் பிரச்சனை இல்லை. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நிறைய அதிர்ச்சி ஊட்டுற தகவல்கள் இதுக்கு பின்னால் இருக்குது. இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு அதை பற்றின ஒரு முழுமையான தெளிவான விளக்கம் ஒன்று கிடைக்கும். நாங்கள் வேலை செய்கிற இடம் சரியாக பிள்ளையாட் விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லாட்டி டிக்டாக்ல ஏதோ ஒன்றில் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஹோம் ஆஃபீஸ் சர்ச்சுக்கு போகுது, அங்கே நிறைய சிகரெட்ஸை கைப்பற்றுது, இல்லாட்டி இன்னொரு சர்ச்சிங் கடைக்கு போகுது, உள்ளே எல்லாம் போய் சர்ச் பண்ணு. ஏன் இப்படி சர்ச் பண்ணுறாங்களே, ஏன் சும்மா போய் சர்ச் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கிடையாது. இது என்ன மாதிரி விஷயம் இப்போ நடந்திருக்குன்னா, பிபிசி கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஒரு ரகசியமான ஒரு ஆவணத்திரட்டில் ஈடுபட்டிருக்கு. அந்த ஆவணத்திரட்டின் அடிப்படையில் உண்மையாகவே இந்த யூகேயில் அது ஹை ஸ்ட்ரீட்ஸில் வந்து புதுசாக நிறைய கடைகள், சலூனோ இல்லாட்டி நெயில் சலூனோ, அப்படி இல்லாட்டி வேப் ஷாப்ஸோ ஸ்வீட் ஷாப்ஸோ ஏதோ ஒன்று புதுசாக சின்ன கடைகள் உருவாகி கொண்டு வரதை நோட் பண்ணுறாங்க. அந்த கடைகளுக்கு பின்னால் இருக்கிற விஷயத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக ரிப்போர்ட் மாதிரி எடுத்து இப்போ அதை மொத்தமாக வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கேன்டா, இந்த புது கடைகள் உருவாக்கத்துக்கு பின்னால் நிறைய பண மோசடியும் அதோட பல குழுக்களுடைய சட்டவிரோத குழுக்களுடைய பின்னணியும் இருக்கிறதா தெரிய வருது. சட்டவிரோதமான விசாக்கள், ஆள் கடத்தல், அதோட சட்டவிரோதமான இலீகல் ஸ்டப்ஸை விற்கிறதால வர காசுகளை புதுசாக கடைகளை ஓப்பன் பண்ணி அதில் இருந்து இதுக்கு மாற்றி இது ஒரு ஒயிட் மணியாக, பிளாக் மணிலேருந்து ஒயிட் மணியாக மாற்றத்துக்குரிய ப்ரொசஸிங்கை இந்த ஷாப்ஸ் வந்து செஞ்சோன்ட்ருக்கிறதா ஒரு அதிர்ச்சி விட்டுற தகவலை பிபிசி நியூஸ் வந்து வெளியிட்டிருக்கு. அதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் புதுசாக வந்திருப்போம் யூகேக்கு, சிலாக்கள் இங்கே இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து கேஷிங் ஹேண்டுக்கோ இல்லாட்டி லீகலாவோ கூட ஹவர்ஸ் வேலை செய்கிறதுக்கான ஏதோ ஒரு ஷாப்புக்கு நீங்கள் போவீங்க. அந்த ஷாப்பில் ஏதோ ஒரு சாமான் இலீகலாக ஏதோ ஒரு ஸ்டஃப் ஒன்று வச்சு விற்கிறான். 100 சாமான் வச்சு விற்க அது ஒரு இலீகல் ஸ்டஃப் வச்சு விற்றாலும் அது வந்து க்ரைம் தான். அது நீங்கள் வடிவாக தெரிஞ்சு கொள்ளணும். ஒன்று தானே விற்கிறேன்னு விட்டால் மொத்தமாக போயிடும் பிடிங்கிட்டு எல்லாம். அப்போ கவனமாக யோசிச்சு வச்சுருங்க. நீங்கள் இப்போ வேலை செய்கிற இடத்த இலீகலாக ஏதாச்சும் ஒரு டொபேக்கோவோ, சிங்கிள் லூஸ் டொபேக்கோ இல்லாட்டி லைக் சிகரெட், சிங்கிள் சிகரெட் அப்படி ஏதாச்சும் ஒன்று இலீகலாக ஏதாச்சும் ஒன்று செஞ்சு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி வேலையில் இருக்க வேண்டாம். அந்த வேலையை விட்டு வெளியில் வர்றது உங்களோட விசாவுக்கு நல்லம், உங்களுக்கு நல்லம். மிக முக்கியமாக ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிறார்கள் அந்த கடைகளில் வேலை செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோம் ஆஃபீஸ் வந்து இந்த பிபிசி வெளியிட்ட அறிக்கைக்கு பிறகு ஒரு மிக தெளிவான முடிவெடுத்திருக்குது. நாங்கள் இந்த பிரச்சனைகளை குறைச்சிட்டு வரணும். புதுசாக கடைகள் உருவாகி கொண்டு ஃபேக்காக இதுகள் காட்டினா அரசாங்கத்துக்குரிய டேக்ஸ் ரெவென்யூ வந்து நல்லா குறைஞ்சோன்னு போகும். இருக்கிற கருப்பு பணம் எல்லாத்தையும் வெள்ளையாக்கி அரசாங்கத்துக்கு மேலே நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருப்பாங்க இப்படிப்பட்ட ஆக்கள். அப்போ அரசாங்கம் யோசிக்குது. இப்போ ஹோம் ஆஃபீஸ் வந்து ஒரு ஆய்வு நடத்துது பர்மிங்கத்தில் இருக்கிற சோஹோ ரோட்டில் 10-15 கடைகளுக்கு மேலே அங்கே சீல் வைக்கப்படுது 1 வருஷத்துக்கு. அங்கே இலீகல் ஸ்டஃப்புகள் வந்து ஸ்டாக் வச்சுருந்ததாகவும், நச்சுத்தன்மை கொண்ட வேப்புகள் வந்து நிறைய ஸ்டாக்ஸில் வச்சுருந்து வீல்பட்டம் இருந்ததாகவும் அவங்க வந்து பிடிச்சிருக்கிறாங்க. இலீகல் ஸ்டஃப் எல்லாத்தையும் அண்டர் த கவுண்டரில் களவாக வச்சு ரகசியமாக வித்திருக்கணும்னு பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சோன்னா அங்கே வேலை செய்கிற ஆக்களுக்கு எதிராக கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. கடை உரிமையாளர் வந்து ஜெயிலில் இருக்கிறார். அதோடு சேர்ந்து தொடர்ந்து 1 வருஷத்துக்கு அந்த கடைக்கு சீல் வைக்கப்படுது. அதுக்கு பின்னால் வந்து இலீகலாக பல குழுக்கள் இயங்கி கொண்டு இருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதே மாதிரி நிறைய கடைகள் நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்க. சின்ன ஷாப்பாக இருக்கும், பெருசாக பிஸ்னஸ் இருக்காது, பட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் என்னடா நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, என்னடா அவன் பிஸ்னஸே ஆகாத இடத்த ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறானே இப்படி வச்சுப்பான்னு யோசிச்சிருப்பீங்க. இதான் பிபிசி காரணம் யோசிச்சு போட்டு தான் இந்த நடவடிக்கைகள் இறங்கி நிறைய ஆவணங்களை திரட்டியிருக்கிறான். அப்போ நீங்களும் இப்படிப்பட்ட கடைகளில் வேலை செஞ்சு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உடனே விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க. அது ரொம்ப நல்ல. ஏனெண்டா இதில் ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் பிடிபட்டீங்கன்னா கூட உங்களோட ஸ்டூடெண்ட் விசாலையோ இல்லாட்டி நீங்கள் ஸ்கில் ஒர்க்கர்லையோ இருக்கிறீங்கன்னா உங்களோட விசா ரிஃப்யூஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் வந்து ஹை. ஏனென்று பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரைம். அதோட வந்து இது வந்து இலீகல், ஃபுல் இலீகல். ஆள் கடத்தல், விசா மோசடி, அதோட வந்து இலீகல் ஸ்டாப்ஸில் விற்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய குற்றமாக தான் இங்கே கருதுறாங்க. அதால் வந்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் வேலை இருந்தீங்கன்னா பெட்டர் நீங்கள் அதை குவைட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு வேறு ஜாப், நல்ல ஜாப் எடுக்கிறது ரொம்ப நல்ல. மேலும் இந்த மாதிரி நிறைய தகவலை அறிஞ்சு கொள்றதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.